மாவட்டம் சிங்கம்புனரி அருகே பெண்களை சாட்டையால் அடித்து பேய் விரட்டும் வினோத திருவிழா நடைபெற்றது. புதுப்பட்டியில் உள்ள பெரிய நாச்சியம்மன் கோயிலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கரக எடுப்பு விழாவில் 18 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கரகம் எடுத்து விழாவை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த கிராமத்தின் வழக்கப்படி பேய் பிடித்ததாக கூறப்படும் பெண்களை சாட்டையால் அடித்தவற்றை விரட்டும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடியதால் திருவிழா களை கட்டியது. ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை அதிபராக பதவியேற்ற அனுர திசாநாயக்க டிசம்பரில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி மற்றும் அனுர திசாநாயக்க ஆலோசனை மேற்கொண்டனர். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய அனுர திசாநாயக்க முக்கிய ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கை வரவிருப்பதாக கூறினார். அப்போது திருகோணமலையில் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமானப் பணிகள் தொடங்கும் என்று திசாநாயக்க குறிப்பிட்டார். இது இலங்கை மின்சார வாரியம் மற்றும் இந்தியாவின் தேசிய வெப்பமின் கழகம் இணைந்து செயல்படுத்தும் திட்டம் என்றும் அவர் கூறினார். இலங்கை செல்லும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்திய மக்கள் சாதி பார்ப்பதில்லை என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அரசியல்வாதிகள் தான் தங்களது சுய லாபத்திற்காக சாதியை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலுக்கு பதிலாக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அரசியலை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசியல் என்பதை சுய விளம்பரமாக பயன்படுத்தாமல் சமூக சேவையாக கருத வேண்டும் என்று கூறிய நிதின் கட்கரி உண்மையான தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதோ விளம்பரப்படுத்துவதோ தேவையில்லை என்றும் தெரிவித்தார். இந்திய மக்கள் சாதியவாதிகள் அல்ல என்றும் அரசியல்வாதிகள்தான் தேர்தலுக்காக சாதியை பயன்படுத்தி வருவதாகவும் சாடினார். தேர்தல் பரப்புரைக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த அவர் அரசியல் என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். மேல்காட் புலிகள் காப்பக பகுதியில் சாலை அமைப்பதற்கு வனத்துறை சட்டம் தடையாக இருப்பதாக அதிகாரிகள் கூறிய நிலையில் பழைய சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார்.